உன்னதமானவர் யார்? ஆண்டவராகிய கடவுள். அவரு ஒரு மறைவிடம் வச்சிருக்காரு. கொஞ்சம் கவனிங்க. இன்னைக்கு தெய்வம் உங்களுக்கு எனக்கு தரப்போற பெரிய விடியல் இப்ப நான் சொல்ற இந்த காரியத்துல இருக்கு. உன்னதமானவர் பிதாவாகிய தெய்வம் அவர் ஒரு மறைவிடம் வச்சிருக்கார். அந்த மறைவிடத்துக்கு உங்களை என்னையும் இன்னைக்கு அதுல கொண்டு வைக்க தேவன் விரும்புகிறார். இயேசு ஒரு முறை கெத்செமனி தோட்டத்துல ஜெபம் பண்ணார். கடைசி ஜெபம். அப்படி ஜெபம் பண்ணும்போது தன் சீடர்களுக்காக ஜெபம் பண்ணார். பிதாவே, உங்க கூட நான் ஒரு இடத்துல இருந்தேன்ல, அதே இடத்துல என்ன விசுவசிக்கிறாங்க, என்ன பின்பற்ற இவங்களும் இருக்கணும்னு நான் விரும்புறேன். இயேசு ஜெபிச்சாரா? இது எங்க இருக்குன்னா யோவான் 17 இருக்கு. இயேசு ஜெபித்த இறுதி ஜெபம், கெத்செமனி தோட்டத்தினுடைய ஜெபம். என்ன ஜெபிக்கிறார்னா, அந்த பிதாவாகிய தெய்வத்தினுடைய மறைவிடம் அது யாரு? பிதாவாகிய தெய்வம் ஒரு மறைவிடத்தை வச்சிருக்கார். அந்த மறைவிடத்துல இருக்கிறவனுக்கு தான் எந்த தீங்கு நேரிடாது. அவனுக்கு தான் கொள்ளை நோய் தாக்காது. அவனுக்கு தான் வேடரின் அம்புகள் தாக்காது. அவனுடைய ஜெபத்தை தான் தேவன் பதில் கொடுக்கிறார். யாருடைய ஜெபத்துக்கு? உன்னதமானவருடைய அந்த மறைவிடத்துல இருக்கிறவனுக்கு தான். சரி, அப்ப அந்த உன்னதமானவருடைய மறைவிடம்னா எது? அது எது?